ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் அதிகமாக பேச விரும்பலை. இருந்தாலும் இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இது எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன ரெமடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சு, நல்லா கெட்டியான தயிர். அடுத்து ப்ரூ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள். இப்போ இதில் முக்கியமான பொருள் இன்னொன்று நம்ம சேர்க்குறோன்னாக்கா, நம்ம நல்லா பளபள நல்லா ஃபேராக வெள்ளி ஆகணுன்னாக்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டிப்ஸு ரொம்ப ஈஸி டிப்ஸு. அடுத்து நான் உங்களுக்கு மஞ்சள் இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து எப்படி நல்லா காஃபி பவுடர் கலர் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அது பாருங்க. அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சிருந்த மஞ்சள் தான் இது. இப்போது இப்படி இருக்கிற மஞ்சள் நம்ம காஃபி பவுடரு ப்ளூ கலரில் மாறுதுன்னா பாருங்கள், இப்படி இருக்கும் இந்த கலரில். இப்போ இந்த 4 பொருளை வச்சு தான் இது மஞ்சள் நம்ம இந்த மாதிரி நல்லா காஃபி பவுடர் கலரில் பண்ணிக்கணும்னா நல்லா நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம கை கால் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தயிர் சேர்க்கறதுனால நல்லா க்ளோ கொடுக்கும். மஞ்சள் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறமா இந்த காஃபி பவுடர்னால நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கருப்பு மார்க்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் இந்த மஞ்சள் உங்களுக்கு வேணால் நீங்கள் வீடியோ போய் பார்த்துக்கலாம். நான் மஞ்சள் இப்போ இதில் நான் இது பண்ணி வச்சிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மஞ்சள் நல்லா காஃபி பவுடர் கலர் அளவுக்கு ஆகணும். வேண்டாம், அது நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் காஃபி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது நீங்கள் கோத்தாஸ் இருந்தாலும் சரி, இல்லை சன்ரைஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எனக்கு 10ல் தயிர் 1 டீஸ்பூனு. நான் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். ஏன்னா தயிர் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணி ஃபுல் பாடிக்கே அப்ளை பண்ணுங்க. எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். நல்லா பலன்னு இருக்கும். ஜென்ஸு இதில் ஏற்கனவே மஞ்சள் தான். உங்களுக்கு அந்த வீடியோ போய் பாருங்க, எப்படி நான் மஞ்சள் எடுத்து எப்படி நான் காஃபி பவுடர் கலர் நான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஃபேஸ் பேக்கு ஃபுல் பாடிக்கு நான் போடலாம், யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் இதில் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கின்னு ஜென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மஞ்சள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான். இது தான் உங்கள் பிஞ்சு. இந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மஞ்சள் சேர்த்ததுனால உடம்பெல்லாம் நல்லா மஞ்சளாக ஆகிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. லேடிஸ் உங்களுக்கு மஞ்சள் அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஜென்ஸுனாக்கா 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நீங்கள் ஃபுல் பாடி அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மஞ்சள் முகன்றது இது ஆகாது. லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா ஃபுல் பாடிக்கு நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எப்படி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கணும்னா பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர். இதில் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு கொரன்னு இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் பாடியை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுங்கள், இல்லை வீக்லி 1 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு கூட இந்த மாதிரி இதெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் குளிக்கும் போது வாரத்தில் 1 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு இது பார்க்கும்போது மேந்தி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கைக்கு வைக்கிற மாதிரி, இல்லை தலை வைக்கிற டை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மஞ்சள் அந்த அளவுக்கு
மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ போய் பாருங்க. மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு எப்படி நல்லா கருப்பாக காஃபி பவுடர் அளவுக்கு பண்ணும், அந்த மாதிரி பண்ணி மறுபடியும் ஏன் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணணுன்னு கேட்குவீங்க. அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா காஃபி பவுட்ரு மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஃபுல் மஞ்சள் தான் நம்ம எடுத்து ஃபுல்லாக நல்லா கருப்பாக ஆக்குற மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப கருப்பாக ஆக்கிடணும். இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் நல்லா கருப்பாக ஆக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கோ உங்களுக்கு ஃபேஸ் பேக்கோ இல்லை உங்களுக்கு ஃபுல் பாடிக்கோ இல்லை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அது நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் இப்போ நான் செஞ்சு வச்சுக்கேன், இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய வேணும், இல்லை இந்த ஹாஸ்டலில் தங்குற பசங்க இந்த லீவ் டைமில் வீட்டுக்கு வராங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபுல்லாக ஒரு 1/2 kg மஞ்சள் வாங்கி நல்லா வீட்டில் காஃபி பவுட்ரு இந்த ப்ரூ சன்ரைஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் அந்த கலருக்கு ஆக்கிடணும். நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு, அதாவது கண்ணாடி டப்பாவில் போட்டு வைங்க. இப்போ நான் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கேன். யூஸ் அண்ட் த்ரோவில் கண்ணாடி பாட்டிலில் ரொம்ப நாள் உங்களுக்கு தேவைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அதில் ஃபேஸ் பேக் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் அடுத்து இதில் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொன்னோம், அவங்களே இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ இன்னும் வீடியோ போடாத இருக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ அவங்களுக்காகத்தான் அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு, ஓ இது நம்ம இதில் வீடியோ போடலேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி இருக்கிறாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன் நீ இன்னும் வீடியோ போடல, நீ போட்ட பிறகு தான் நான் அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குவேன் அப்படின்னாங்க. சரி, அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. உங்கள் கழுத்து காது ஓரம் எல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா நீங்கள் குளிக்கிற ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக உங்கள் முகம் பூரா கை கால் எல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃபுல் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த காது ஓரம் கழுத்து இந்த பின்னாடி கழுத்து இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு யாருன்னா ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ண வைக்கலாம். உங்கள் அம்மா இல்லை தங்காச்சி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அது கொஞ்சம் காயும் போது நீங்கள் குளிச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சிடணும். குளிச்சதுக்கு முன்னாடியே இதை அப்ளை பண்ணாதீங்க, அப்புறமா எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த அல்கலை தான் கிளியர் பண்ணும், ஆனால் உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அதனால குளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை அப்ளை பண்ணக்கூடாது. குளிச்சு எல்லாம் நீங்கள் எப்படி நார்மல் குளிக்கிறீங்க அந்த மாதிரி குளிச்சு எல்லாம் ஆகிட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் இது நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கல்கி எல்லாம் வச்சுக்கினீங்கன்னா லாஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.